என் பெயர் சுப்புத்தாய். ஒரு தேவர்குளம் ஓலை பனைநாரில் கைவினை தொழில் செய்து கொண்டு வருகிறேன். எங்களுடைய பாட்டி, எங்களுடைய அம்மா, என் குடும்பத்தினர் எல்லாருமே செய்த இந்த தொழில். இதை நான் ஏன் இப்படி ஆர்வமாக செய்தேன் அப்படின்னா, இன்றைக்கி படித்து எத்தனையோ பணத்தை கெட்டி நம்ம படித்து வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் படிக்கும். நான் யோசித்து பார்க்கும்போது நம்ம தொழிலுக்காக வேலைக்காக ஏன் ஊராக அலையணும், நம்முடைய சுய தொழிலே செய்து பிழைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே வந்தது. இன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க, ஒரு டீச்சராக வேலை செய்கிறாங்க, ஒரு ஆஃபீஸராக வேலை செய்கிற பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னால் அந்த பொண்ணு தலையில் அரிசிப்பெட்டி வச்சு போகாது. இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் முடித்து அனுப்பும்போது இதே திருநெல்வேலி இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தொழில் இதுக்குள்ளே அந்த தொழில் அழிஞ்சிருக்கும். திருநெல்வேலி மக்கள் கண்டிப்பாக அந்த பெட்டியை விரும்பி வாங்குறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு இன்றைக்கி 5 பெட்டி கூட வாங்குறாங்க. நான் வாலிபம் என் பொண்ணு மாதிரி நான் இருக்கும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு 20 பெட்டி வாங்கியிருக்கேன். நானும் ஒன்றா இருந்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு பெட்டி வாங்குறதே கஷ்டம். இந்த பெட்டி எதுக்கு? நான் பக்கெட்டு வாங்கிடுவேன், மூடை அரிசி வாங்கிடுவேன். இந்த பெட்டி இன்றைக்கி நாங்கள் இதை போய் தலையில் வச்சுட்டு போவா அப்படின்னு சொல்லி ஒரு அருவருப்பான நிலைக்கு இன்றைக்கி மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால் நான் விடாமல் இதுக்காக அழகாக ஒரு கைக்கில் வைக்கக்கூடிய கொட்டான் நானே சொந்தமாக தயாரி பண்ணியிருக்கேன். விரும்பி கொட்டான் அழகாக இருக்குது, இந்த கொட்டான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியாவது வாங்கி நம்ம தொழிலை உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்னுடைய சின்ன வயதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தொழிலை ஒரு கேவலமான முறையாக சொன்னாங்க. ஏன்னா பெட்டி முடைகிறவங்க வீட்டில் சம்மந்தம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. இதை நான் இந்த ஸ்டாலு கொண்டு போய் நாம் என்னை போல பெண்கள் இந்த தொழிலை கொண்டு விற்கும்போது அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. பெண்கள் இப்படியும் நம்ம தொழில் செய்து முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள் வந்தது. இது கெட்டு பெட்டின்னு சொல்லலாம். இன்னொன்று ஃபைலு. நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்குள்ள பத்திரம், இன்னும் உள்ள முக்கியமான பொருட்கள், பத்திரங்கள், இன்னும் தாள் போன்ற பொருட்களை இதில் வச்சா கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பெட்டியெல்லாம் எதுக்கு, இந்த பெட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட பெட்டி வாங்க வரப்போ நான் சொல்லுவேன், ஏமா அப்படி வேண்டான்னு சொல்லாதீங்கம்மா, இது உங்கள் வீட்டில் உள்ள அழுக்கு துணியை நீங்கள் பாத்ரூமில் போட்டு வைக்கிறதுக்காவது வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லும்போது, அதுவும் சார் தான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படின்னு விரும்பி கேட்டாங்கன்னா நான் 10 ரூபா கூட கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு ஏன்னா நம்ம பொருள் வெளியே கொண்டு போகணும். இதுக்குள்ள ஏலக்காய் 50 கிராம் ஏலக்காய் போட்டு இதுக்கு மூடி போட்டு வச்சுட்டா அது அப்படியே வந்தோடனே அவங்க ஒருத்தங்க விரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு இப்போ எனக்கு இது வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொட்டானில் நல்லா விரும்பி வாங்குதாங்க மக்கள். சின்ன இது ஒரு 60 ரூபா, 50 ரூபா, பெரிய சைஸ் 60 ரூபா, சின்ன சைஸ் 50 ரூபானா விலை கம்மி தான் அப்படின்னு சொல்லி வாங்கிறாங்க. இதெல்லாம் ஆர்டரு தந்தாங்கன்னா பண்ணுவேன். இது திருமண தாம்பூல பை. நான் வாங்குகிற மூலப்பொருள் இதுக்குள்ளே சாய பவுடரு, இந்த சாயத்துக்கு சேர்க்கக்கூடிய மஞ்சள், நார், ஓலை, இதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கும்போது ஒரு நாளையில் ஒரு மாதத்துக்கு ஒரு 6000 ரூபா வருமானம் இருக்குது. 6000 வருமானத்தை நான் 2000 கழிக்கணும். என்னுடைய மூலப்பொருளுக்கு கழிச்சேன்னா ஒரு 4000 ரூபா வருமானம் இருக்குது. அவ்வளவுதான் தேவை. அதுக்கு மேலே எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இதில் நம்ம அதிக லாபம் எடுக்க முடியாது. முகூர்த்த நாள் அப்படிங்கும்போது ஒரு வருஷத்தில் ஒரு 4 மாதம் தான் முகூர்த்த நாட்களே வரும். அப்போ நம்ம நிரந்தரமாக இந்த ஊரில் நம்ம விற்றாலும் நமக்கு வீட்டு செலவுக்கு அந்த பணம் எட்டாது. இப்போ நாங்கள் பண்ணுறது இப்போ வியாபாரிக்கு தான் கொடுக்குறோம் மொத்தமாக. இப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு 2000 ரூபா 5000 ரூபா தேவை அப்படின்னு சொல்லும்போது நான் வியாபாரிக்கு கொடுக்கும்போது எனக்கு பாதி விலை தான் கிடைக்கும். எனக்கு நான் செய்கிற முழு விலை எனக்கு கிடைக்காது. ஆனாலும் என்ன செய்யணும், அதையும் கொடுத்து தான் நம்ம காசு வாங்க வேண்டியது இருக்குது. இதே சமயம் நான் கவர்மெண்ட் அந்த அரசு பொருட்காட்சி விற்பனை கண்காட்சிக்கு எடுத்து சென்றால் என்னுடைய முதலும் என்னுடைய சம்பளமும் எனக்கு நேரடியாக கிடைக்கும். ஆனால் அது நிறைய நாட்கள் கிடைக்காது. வருஷத்தில் 2 எக்ஸிபிஷன் தான் வைப்பாங்க. இது என்னோட இருக்கக்கூடாது. இன்னும் இதை பெரிய அளவில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா நாம் மட்டும் வளர்ந்தா போதாது. நம்மளை போன்ற பெண்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல், பிழைப்புக்கு வழி இல்லாமல், இன்னைக்கு நாளைக்கு வீட்டு செலவுக்கு என்ன செய்யறது, பிள்ளைங்க படிப்புக்கு என்ன செய்யுதுன்னு ஏங்கி இருக்கிற பெண்களை முன்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது. இதுக்காக நான் அரசு
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பஞ்சாயத்து யூனியன் இப்படிப்பட்ட அரசு அலுவலர்களையும் போய் அணுகியிருக்கிறேன். எங்களுடைய தொழிலுக்கு முன்னுரிமை கொடுங்க, எங்களுடைய தொழிலை நாங்கள் ஊக்குவிக்கணும், நாங்கள் பெண்களும் தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை அணுகியிருக்கோம். வரக்கூடிய நாட்களில் இப்போ இந்த லாக்டவுன் நாட்களில் எங்கேயும் போக முடியல. இன்னும் வரப்போக நாட்களில் இன்னும் ஒரு 10 பெண்களை சேர்த்து இந்த தொழிலுக்கு எங்களுக்கு ஒரு கட்டடம் வேணும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கேன். இந்த ஒரு கேவலமான தொழில் அப்படின்னு சொன்ன ஜனங்கள் மத்தியில் இது அரசாங்கமே கௌரவிச்சு இன்னைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இந்த தொழிலை ஊக்குவிக்கிறாங்க. இந்த தொழிலை நான் மட்டும் இல்லை, அநேக பெண்கள் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால அநேக பெண்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட சந்தோஷமா இந்த வேலையை திறமையா செய்துட்டு இருக்கேன். தமிழருக்கு பெருமை சேர்க்கும் அடையாளங்கள் எண்ணில் அடங்காதவை. நவீன கால மாற்றத்திற்கு இடையில் இந்த அடையாளங்களை நாம் இழந்து விட்டோம். அதில் ஒன்றுதான் பனையோலை பெட்டி. பனையோலை பெட்டி தமிழ் இனம் ஒரு இயற்கை சார்ந்த முன்னோடி சமூகம் என்பதற்கான சான்று. இதை நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த துவங்கினால் மட்டுமே பனையோலை பெட்டி என்னும் தமிழனின் பொக்கிஷத்தை காக்க முடியும். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக பனையோலை பொருட்களை பயன்படுத்துவோம். சுப்புத்தாய் போன்ற கலைஞர்களை ஆதரிப்போம்.